ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் எலைட் அமெரிக்கா. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கிராக் ஷோரூம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த செருப்போட விலை வந்து நம்ம ஊர் காசுக்கு பார்த்தோன்னா 5000. அப்படி இதில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு பிகினிங் ஸ்டேஜில் நான் வந்து வாங்கினதே கிடையாது. ஆனால் போக போக பிள்ளைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இதுன்னு பார்க்கும்போது எல்லாருமே இது தான் வேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் ஆசைப்பட்டு கேட்க ஆரம்பித்து சரி ஓகே நம்மளும் போய் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போனப்போ ரேட்டு பார்த்தோம் அப்படின்னா 5000 $50 வருது. $50 ரொம்ப எப்படி சொல்கிறது, கழிச்சு விடுறது, அந்த மாதிரி கலர் நல்லா இருக்காது, சிலதில் சைஸ் பெர்ஃபெக்டாக இருக்காது, பிடிச்ச மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஐட்டம் வேணால் ஒரு $30 அந்த மாதிரி கிடச்சிது. இது வந்து யூஎஸ் பீப்புள் எல்லாருமே இந்த பிராண்டு தான் போட்டிருப்பாங்க. நார்மல் ஹவுஸ் வியர், அப்புறம் சும்மா டக்குன்னு வெளியில் போடுறது அந்த மாதிரி. க்யூவை பாருங்கள், லைனு வந்து பில்லிங் போடுறதுக்கே இவ்வளோ க்யூ. அப்புறம் வந்து கிராக் பீஸு, இந்த செருப்பை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காகவே குட்டி குட்டி பீசஸ் அந்த ஓட்டையில் வந்து நம்ம புஷ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஆஃபர்லாம் நல்லா போட்டிருப்பாங்க, பை 4 get 1 ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 4ஓட விலையை கேட்டாலே தலை சுத்தம், அந்தளவுக்கு இருக்கும். ஆனாலும் சும்மா வரல, நாங்கள் வந்து என்ன வாங்கினோன்னு சொல்லிட்டு வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன். இப்போ இது வந்து கிளியரன்ஸ் செக்ஷனாக, இந்த கிளியரன்ஸ் செக்ஷனில் இருக்க அந்த ஷூவோட விலை பார்த்திங்கனாலே அதில் $50 போட்டிருக்காங்கல்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப லக் வைஸாக ஏதாவது கிடச்சின்னா உண்டு. அப்போ வேணால் ஒரு $20 $25 கிடைக்கும். நான் வந்து இங்கே இருக்க ரேட் எல்லாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆன்லைனில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு வந்து ஒன்று கிடச்சிது. அது வந்து நான் வால்மார்ட்டில் வாங்கிட்டேன். $20 என் பொண்ணுக்கும், அமேசானில் $25 சொல்லிட்டு என் பையனுக்கும் வாங்கிட்டேன். ஸோ பிடிச்ச மாதிரியும் இருக்கும் கலரு, தென் விலையும் கம்மியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யூஎஸ்ன்னு எடுத்துட்டாலே எல்லாமே பிராண்டு தாங்க. நைக்கி, அடிடஸ், பூமா, அப்புறம் இது கிராக்ஸு, எல்லாம் டிஷர்ட்லேருந்து இன்னர்ஸ்லேருந்து, அப்புறம் ஷூ, சாக்ஸு எல்லாமே பிராண்டட் தான் போடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம பிள்ளைங்களுமே பழக தான் செய்கிறாங்க. இன்னொன்று நம்ம இருக்கிற இடத்துக்கு தக்க கொஞ்சம் நம்மளையும் இது பண்ணிக்கணும்ல. ஸோ அதுக்காக நாங்களுமே இப்போ ஃபுல்லாக பிராண்டட் தான் பிள்ளைங்களுக்கு. நம்ம கூட எங்களுக்கு கூட யோசிப்போம், பட் பிள்ளைங்களுக்கு எல்லாமே பிராண்டடாக தான் பார்த்து வாங்கிட்டுருக்கு. ஆனால் இவ்வளோ விலை கொடுத்து வாங்குகிறோம் அப்படின்னா இந்த செருப்பில் என்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செருப்பை வந்து எப்போ சேராமல் போகுமோ, அந்த சைஸை தாண்டி நம்ம கால் வளர்ந்துடுச்சோ அப்போ தான் அது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்த செருப்பு வாங்குற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. என் பையன் 2 இயர்ஸாகவே ஒரு செருப்பு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இப்போ தான் அடுத்த செருப்பை எடுத்திருக்கோம். ஸோ போடுற காசுக்கு ஓகே, பட் பிகினிங் ஸ்டேஜில் கொஞ்சம் என்னடா இவ்வளோக்கு செருப்பு எடுக்கிறோமா அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா நம்மளாம் 200-300 தானே வாங்குவோம் ஊரில். கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து இது ஒர்த்து தான். நாங்கள் செருப்பு வாங்கலை அன்னைக்கு, ஆன்லைனில் தான் சொன்னல ஆஃபர் பார்த்து ஆர்டர் போட்டோன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த செருப்பு வாங்காத செருப்பை டெக்கரேட் பண்ணுறதுக்கு பை 4 get 1 ஃப்ரீ அப்படின்னு இருந்ததில்ல, அதில் ஸோ 5 எடுத்தோம். அந்த 5 பாருங்கள், $21 61 நம்ம ஊர் காசுக்கு இதே $2000 ஆச்சு. நம்ம ஊர்லலாம் இந்த செருப்போட விலை எவ்வளோன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு நியூ வீடியோவில் பார்க்கலாம். பை, டேக் கேர்.